வணக்கங்க. செடிங்களெல்லாம் கோடை காலத்தில் பாதுகாப்பு பண்ணுறது எப்படி? டெய்லி 2 டைம் தண்ணி கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு நிழலான பகுதியில் வையுங்க. செடிங்கெல்லாம் நல்லா வரும். மெயினாக கழிநீர் தண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க. எல்லா செடிங்களுக்கும் கொடுங்க. அதுவும் நல்லா செடிங்களுக்கு நல்ல உரம், நீர் உரம். ஒரு அடுக்கு செம்பருத்தி நல்லா கட் பண்ணி விட்டு நம்ம ஆட்டோட எரு, மக்கின எரு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் டிஏபி உரம் ஒரு டைம் கொடுத்தாங்க. நல்லா பாருங்கள், தழைஞ்சி வந்துட்டுருக்காங்க. இந்த சாதா ரோஸ்லேருந்து கொஞ்சம் பறிச்சிக்கலாங்க. இதில் இருக்கிற பூவெல்லாம் அறுவடை பண்ணிக்கலாங்க. இந்த செடிங்கெல்லாம் 4 வருஷமாக இதே டப்பில் தான் இதே சத்துக்கள் மாத்திரம் கொடுத்துட்ருக்கேன். இது பன்னீர் ரோஸ் கட் பண்ணி விட்ருக்குங்க. மேலாக தான் கட் பண்ணி விட்டேன். கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே ஒரு தளிர் வந்துட்டுருக்கு, இங்கே ஒரு தளிர், இங்கே 2 தளிர் இருக்குது பாருங்கள். நல்லா வந்துட்டுருக்குங்க. மேலேயுமே 2 தளிர் எடுத்துகிட்ருக்காங்க. மேலேயும் பாருங்கள் தளிர் எடுத்துகிட்ருக்காங்க. இது 7 டே ரோஸ். இதுவும் கட் பண்ணி விட்டு இந்த ஆட்டோட எருவு கொடுத்துருக்கேன். கழுநீர் தண்ணி கொடுத்துருக்கேங்க. காஷ்மீர் ரோஸில் பாருங்கள், இன்றைக்கி நிறைய பூ இருக்காங்க. இதையும் அறுவடை பண்ணிக்கலாம். இதில் பூத்துருக்கிற பூவெல்லாம் பறிச்சிக்கலாங்க. இதில் பாருங்கள், அப்படியே ஒரு கொத்தாக பூத்துட்ருக்காங்க. இந்த ரெட்டு கலர் செவ்வந்தி பாருங்கள், அழகாக பூத்துட்ருக்காங்க. நான் தீபாவளிக்கு கொண்டு வந்து ஊர்லேருந்து வந்து வச்சதுங்க. இந்த பூ கலரு, ரெட்டு கலரு 2 ரகம் இருக்குது. இதையும் அறுவடை பண்ணிக்கலாங்க. நான் காஷ்மீர் ரோஸ் கட்டிங்ஸ் மூலிமா வச்சு துளுத்து வந்திருக்குது பாருங்கள். கீழே நல்லா 2 துளிர் வந்திருக்கு. நல்லா வந்துட்டுருக்காங்க. பாரிஜாத செடியும் பாருங்கள், இந்த மொக்கு 2 நாளைக்குள்ளே பூத்துருன்னு நினைக்கிறேன். இதுவும் நல்லா பாருங்கள், தளிர் எடுத்துகிட்ருக்கு. நல்லா வந்துட்டுருக்குங்க. ரெட் ரோஸில் இப்போ தான் தளிர் எடுத்துகிட்ருக்காங்க. கொய்யா செடி வச்சதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு பிஞ்சு விட்டுருக்கு. இது தளிர் எடுத்துகிட்ருக்கு. சந்தன கலர் ரோஸ், இதுலேயுமே பாருங்கள் நிறைய தளிர் எடுத்துகிட்ருக்காங்க. இந்த பூவெல்லாம் இன்னும் பூக்கலிங்க, மொக்காக இருக்குது. ஆனால் நிறைய மொக்கு தளிர் இருக்குது. புதுசாக வச்ச செடிங்கள்லாம் பாருங்கள், நல்லா தான் இருக்காங்க. பதியமும் பாருங்கள், நல்லா மறுபடியும் தளிர் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கு. குடமிளகாய் பாருங்கள், பறித்ததுக்கப்புறம் மறுபடியும் நிறைய பூ வச்சிட்ருக்காங்க. இதில் ஒரு 2-3 காய் பறிச்சிருக்குங்க. கத்திரி செடி, இந்த செடியும் பாருங்கள் நல்லா வந்துட்டுருக்கு. பவளமல்லியும் பாருங்கள் நல்லா வந்துட்டுருக்கு. இதில் பாருங்கள் களைச்செடி முளைச்சிருக்கு. இந்த சாரண கீரையும் முளைச்சிருக்குங்க. இதெல்லாம் பறிச்சு பிடுங்கி விட்றலாங்க, இல்லைன்னா இது சத்துக்களெல்லாம் இதை இழுத்துட்ருக்கோம். இதில் பாருங்கள் ஒரு கீரை முளைச்சிருக்கு. பன்னீர் ரோஸு கீழேருந்து இதுவும் பாருங்கள் தளிர் எடுத்து வந்துட்டுருக்காங்க. இந்த முல்லை செடியும் இப்போ நல்லா நிறைய தளிர் எடுத்துகிட்ருக்காங்க. இது இப்போ சீசன் தானே, நிறைய பூ வரும்னு நினைக்கிறேன். நான் கட் பண்ணி விட்டு இந்த செடி அந்த பெரிய டப்புலேருந்து மாற்றி வச்சதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா தளிர் எடுத்துகிட்ருக்காங்க. இதுவும் அப்படி தான். வெயில் இருந்ததுனால என்னன்னு தெரில, வராமே இருந்தாங்க. இப்போ பரவாயில்ல, நல்லா வந்துட்டுருக்காங்க. இந்த செடியில் விதை சேகரித்து வச்சுக்கலாங்க. பாருங்கள் விதை எவ்வளோ விதை கிடச்சிருக்கு. இந்த ரோஸ் கலரு டேபிள் ரோஸ், இதில் விதை சேகரிச்சிக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ விதை கிடச்சிருக்கு. ஃபுல்லு விதையே தாங்க.
இது அப்படியே காய வச்சு நம்ம எடுத்து சேகரித்து வச்சுக்கலாம். இந்த சேஞ்சிங் ரோஸில் பாருங்கள் ஒரு மொக்கு வச்சுருக்கு. இங்கே தளிர் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதுவும் நல்லா தளிர் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. வெள்ளை கலரு ரோஸ், குட்டி ரோஸ். நம்ம பேபி செம்பருத்தியில் இன்றைக்கி நிறைய பூ பூத்துட்ருக்காங்க. இதே ஃபுல்லாக அறுவடை பண்ணிக்கலாம். இருவாச்சி மல்லியில் இதுக்கு மேலே நிறைய பூ கொடுக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள் நிறைய தளிர் எடுத்துகிட்டு ஃபுல்லும் மொக்கு வச்சிட்ருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த பக்கம் ஃபுல்லுமே பூரா மொக்கு, புது மொக்கு வச்சுருக்காங்க தளிர் எடுத்து. இதுக்கு மேலே நிறைய பூ கொடுக்குன்னு நினைக்கிறேங்க. நிறைய புது தளிர் எடுத்துருக்காங்க. இது இப்போ பூ சீசன் இல்லைங்களா, முல்லை, மல்லி, ஜாதி முல்லை எல்லாம். அவரைக்காய் அப்படி தான். இது வந்து 3வது டைமு பூ எடுத்து காய விட்டுட்ருக்காங்க. நிறைய பூ எடுத்துகிட்ருக்காங்க. நம்ம முத்தின காய் மாதிரி பறிச்சிக்கலாங்க பருப்பில் போடுறதுக்கு. இந்த பூவெல்லாம் உதிராத மாதிரி அப்பயும் பாருங்கள் ஒவ்வொன்றும் உதிருது. இது 3வது டைமு நான் கழுநீர் தண்ணி கொடுத்துருக்கேங்க. பாருங்கள் எவ்வளோ பூ எடுத்துகிட்ருக்காங்க. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கழுநீர் தண்ணி மாத்திரம் போதுங்க. நம்ம மாடி தோட்டம் சூப்பராக இந்த மாதிரி காய் அறுவடை பண்ணலாம். இதுலேருந்து விதை எடுத்து தான் இப்போ இதில் போட்டிருக்குங்க. இதுவும் பாருங்கள் நல்லா வந்துட்டுருக்கு. இதில் 4, இதில் 4 போட்டிருக்கேன். இதில் ஃபுல்லு கொத்தவரங்காய் போட்டு விட்ருக்கேங்க. இதுவும் முளைச்சிட்ருக்கு. இதுலேயே முளைச்சிட்ருக்கு. புதினா பாருங்கள், புதினா புல்லு கட் பண்ணி விட்டு அதுக்கு வந்து கழுநீர் தண்ணி மாத்திரம்தான் நான் கொடுத்துருக்கேன். நல்லா பாருங்கள் மறுபடியும் புதர் மாதிரி அப்படியே நல்லா காடு மாதிரி வந்துட்டுருக்காங்க. இது 4-5 டைம் இதே மாதிரி கட் பண்ணியிருக்கேங்க. சூப்பராக பாருங்கள் புதினா. கத்திரி செடியும் பாருங்கள் நல்லா வந்துட்டுருக்கு. அப்புறம் புதினா சரின்ட்டு அதிலையும் வச்சுருக்கேங்க. நான் இதில் வச்சுருக்கேன், அதுலேயும் வந்துட்டுருக்கு. இதில் கத்திரி செடி வச்சுருக்கேன். மொத்தம் 4 ரக கத்திரி செடி இருக்குங்க. நல்லா வந்துட்டுருக்காங்க. இது வந்து மிராக்கல் ஃப்ரூட்ஸு. இதில் பழம் இருந்ததெல்லாம் பறித்து சாப்பிட்டுட்டோம். இப்போ மறுபடியும் பூ எடுத்துகிட்ருக்காங்க. நிறைய பூ எடுத்துகிட்ருக்கு. பீக்கங்கொடியும் பாருங்கள். நான் இந்த பக்கம் வந்து கயிறு மாதிரி கட்டி விட்டேன். எங்களுக்கு பந்தல் இல்லை, அது மேலே தூக்கி விட்டுறலான்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து அந்த ஏணி மேலே விட்டுருந்தேன். அது வெயிலுக்கு கொடி தாங்க மாட்டேங்குதுங்க. கருப்பாயிருச்சு, பூ எடுக்கலை, காய் விடல, அப்படி ஒரு மாதிரி வாடின மாதிரி ஆயிடுச்சு. அதனால் இப்போ கயிறு கட்டி இந்த பக்கம் அப்படியே கயிறு மூலிமா வளர்க்கலான்ட்டு. சொரக்காய் செடியும் பாருங்கள் நல்லா வந்துட்டுருக்கு. கொடி இதுவும் கட்டி விடணுங்க, கொடி கீழே போகுது. பதிய மூலிமா வச்ச செடிங்கெல்லாம் பாருங்கள் நல்லா சிறப்பாக வந்துட்டுருக்கு. இதில் ஏற்கனவே 2 பூ பக்கமாக கொடுத்துருக்கு. ஜாதி முல்லை, இது அநேகமாக பன்னீர் ரோஸுன்னு தான் நான் நினைக்கிறேன். நம்ம அடுக்கு மல்லி கீழே இருந்து கொண்டாந்து பதியம் போட்டு வச்சது. இந்த செடிங்க எல்லாமே நல்லா வந்துட்டுருக்கு. இந்த செடி மாத்திரம் பாருங்கள் 6 இலை இருக்குது. இந்த மாதிரி 6 இலை இருந்துச்சுன்னா இதை கட் பண்ணி விட்ருவானுங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதை கட் பண்ணி விட்ருவோனுங்க. நம்ம 6 இலை வந்துட்டுருக்கு. இது பூவும் கொடுக்காது, வேஸ்ட்டு தான், கொடி மாதிரி போயிட்டே இருக்கும். நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாங்க. கட் பண்ணி விட்டுட்டு இது வந்து பூவும் கொடுக்காது, இருக்கிற சத்துக்கள் எல்லாம் வேஸ்ட்டாக இழுத்துட்ருக்கோம். அதனால் ஃபுல்லு கட் பண்ணி விட்டுட்டு பார்க்கலாம் மறுபடியும் துளுத்துட்டு வருதா இதே மாதிரின்ட்டு. பாருங்கள் கட் பண்ணி விட்டுட்டு இதிலே 2 செடி வச்சுருக்கிறதுனால ஒரு கவலையாகவே இருக்குது. ஆனால் மாற்றி வைக்கணுங்க, சீக்கிரம் மாற்றி வச்சிடணும்.
இந்த கீரையெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டைம் கட் பண்ணி எடுத்தேன். இதுவே பாருங்கள் நல்லா ஒரு கட்டுக்கு பக்கமாக வரும். நம்ம இயற்கையான முறையில் நம்ம மாடி தோட்டத்தில் கிடைச்ச கீரை. போதுங்க. நல்லா தண்டு கீரை பாருங்கள், இதில் ஒரு கட்டுக்கு பக்கமாக இருக்குது. கொஞ்சம் கரிஞ்சு குட்டி இருக்குது, இதையும் கட் பண்ணிக்கலாங்க. இது கூடயே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பருப்பஞ்சாறு போட்டு நல்லாயிருக்கும். பாருங்கள், ஒரு கட்டு கீரைக்கு பக்கமாக கிடச்சிருக்கு. இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் அறுவடை எல்லா கலர் பூவும் கிடச்சிருக்குங்க. கொஞ்சம் அவரைக்காய் கிடச்சிருக்கு. ஒரு கட்டுக்கு பக்கமாக கீரை கிடச்சிருக்கு. அவ்வளோதாங்க. என்னோடய சேனல் பிடிச்சா சப்போர்ட் பண்ணுங்கள். செல்வி விலாக் சேனலுக்கு. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். பாய்.